இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விராட் கோலி அடித்த சிறந்த 5 ஓடிஐ இன்னிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்பர் 5வது இடத்துல இருக்கிற இன்னிங்ஸை பார்க்கலாம். இந்த போட்டி 2012ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி. அந்த போட்டியில் 330 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது பாகிஸ்தான். தொடக்கத்தில் கம்பீர் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு வந்த விராட் கோலி 148 பந்துகளில் 183 ரன்கள் அடித்து இந்தியாவை வெற்றி பெற செய்தார். அதில் 22 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர்களும் அடங்கும். இன்றைய வரைக்கும் அவரது கெரியரில் ஒருநாள் போட்டியில் அதிகபட்ச ஸ்கோராக 183 தான் இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் நம்ம 4வது இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணி 6 ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்காக தென்னாப்பிரிக்கா பயணம் சென்றது. அதில் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் நடந்தது. அதில் முதலாவதாக பேட் செய்தது இந்திய அணி. அந்த போட்டியில் விளையாடிய விராட் கோலி ரோஹித் சர்மா ஆட்டமிழந்தவுடன் களத்திற்கு வந்தார். சிறப்பாக விளையாடிய கோலி 159 பந்துகளில் 160 ரன்கள் அடித்து அன்று நாட் அவுட்டில் வெளியேறினார். இதில் 12 பவுண்டரிகளும் 2 சிக்ஸரும் அடங்கும். இதுவரை தென்னாப்பிரிக்கா மண்ணில் இந்திய வீரர் ஒருவர் எடுத்த அதிகபட்ச ஸ்கோராக இது அமைந்தது. இதுவரை இந்த ரெக்கார்ட் விராட் கோலியிடம் மட்டுமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 3வது இடத்தில் இருக்க சிறந்த இன்னிங்ஸை பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 7 ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக இந்தியா வந்தது. அதில் 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜஸ்தான் மாநிலமான ஜெய்ப்பூரில் நடந்தது. அதில் ஆஸ்திரேலிய அணி நிர்ணயித்த 360 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ரோஹித் சர்மாவும் சிகார் தவானும் களத்திற்கு வந்தனர். தொடக்கத்தில் நல்ல அடித்தளம் அமைத்து கொடுத்தனர். சிகார் தவான் 95 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதன் பின்னர் வந்த விராட் கோலி ருத்ர தாண்டவம் ஆடினார். ஆஸ்திரேலியன் பந்து வீச்சாளர்களில் ஜான்சன், வாட்சன், மெக்கே, ஃபல்கனர் என யார் பந்து வீசினாலும் அதை அலட்சியமாக சிக்ஸராக மாற்றிய கோலி 50 பந்துகளில் அதிவேக சதம். இந்திய வீரர்களில் அதிவேக சதமடித்த வீரேந்திர சேவாக்கின் சாதனையை அன்று கோலி முறியடித்தார். அந்த இமாலய இலக்கை வெறும் 43.3 ஓவரிலேயே இந்தியா அடித்து வெற்றி பெற்றது. இது விராட் கோலியின் மிக சிறந்த இன்னிங்ஸாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக 2வது இடத்தில் இருக்க சிறந்த இன்னிங்ஸை பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த கிரிக்கெட் போட்டி அது. ஈடன் கார்டனில் நடந்த இந்த போட்டியில் கடுமையான சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான இந்த ஆடுகளத்தில் விராட் கோலி சதமடித்தார். 121 பந்துகளை சந்தித்த கோலி 101 ரன்கள் அடித்து நாட் அவுட்டில் வெளியேறினார். இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், த காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் தெண்டுல்கர் அந்த போட்டியை காண நேரில் வந்தார். அது விராட் கோலிக்கு 49வது சதமாகும். உலகிலேயே ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக சதம் அடித்த சச்சின் தெண்டுல்கரின் 49வது சதத்தை சமன் செய்தார் கோலி. கோலி மைதானத்தில் இருந்த சச்சின் தெண்டுல்கரை நோக்கி பேட்டை உயர்த்தி காட்ட சச்சின் தெண்டுல்கர் கைத்தட்டி கோலியை பாராட்டினார். சச்சின் தெண்டுல்கர் ஓய்வு பெறும்போது தனது சாதனையை ஒரு இந்தியர் முறியடிக்க வேண்டும் என்று ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். அதே போன்று அன்று விராட் கோலி செய்து காட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பர் 1 இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக்கை சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. விராட் கோலியின் சிறந்த நம்பர் 1 ஓடிஐ இன்னிங்ஸை பார்ப்போம். 2012ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா சென்ற இந்திய அணி முத்தரப்பு ஒருநாள் தொடரில் விளையாடியது. அதில் இக்கட்டான சூழ்நிலையில் இந்திய அணி சிக்கிக்கொண்டது. அந்த தொடரில் ரன் ரேட்டில் பின்தங்கியிருந்த இந்திய அணி அன்று இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேற வேண்டுமென்றால் இலங்கை அணி நிர்ணயிக்கும் இலக்கை 40 ஓவருக்குள் சேசிங் செய்து முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் இந்தியா இருந்தது. அன்று இலங்கை அணியோ 320 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது. அன்று விராட் கோலி ஒரு ஆடிய இன்னிங்ஸ் இன்று வரைக்கும் யாராலும் மறக்க முடியாது. அந்த போட்டியில் 86 பந்துகளை சந்தித்த கோலி 133 ரன்கள் குவித்து 16 பவுண்டரியும் 2 சிக்ஸரும் அடங்கும்.
அன்றைய போட்டியில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னவென்றால், எந்த பேட்ஸ்மேனாலும் அசைக்க முடியாது இருந்த மலிங்காவை 7.4 ஓவர்கள் போட்டு 96 ரன்கள் விட்டு கொடுத்தார். விராட் கோலி மலிங்கா ஓவரில் அடுத்தடுத்து 2 பவுண்டரிகளை அடித்து அந்த போட்டியின் இன்னிங்ஸை முடித்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.